ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். 140 டேஸ் ஸ்டடி பிளானில் இன்றைக்கி டே 3 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கான டார்கெட் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் கொடுக்குறத அன்னன்னைக்கு படித்து முடிச்சுருங்க, நோட்ஸ் எடுத்துருங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாமே ஒவ்வொன்றா தான் படிக்கிறோம். இதை விட கம்மியாக வந்து கண்டிப்பாக படிக்க முடியாது. நமக்கு ஒரு நாளைக்கு படிக்கிறதுக்கு 5 மணி நேரம் ஒதுக்குங்க போதும். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஓகே, இன்றைக்கி டே 3க்கான ஸ்டடி பிளான் என்னென்னு பார்க்கலாம். 6th to 10th பாலிட்டி படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு 2 லெசன் வந்து முடிச்சிட்டோம். 6th டேர்ம் 1ல் உள்ள 2 லெசன் வந்து முடிச்சிட்டோம். அடுத்து இன்றைக்கி வந்து 6th டேர்ம் 2ல் உள்ள தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற லெசன் வந்து இன்றைக்கி படிக்கணும். சரியா? அப்போ பாலிட்டியில் என்ன படிக்கணும்? தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற லெசன் படிக்கணும். அடுத்து இங்கிலீஷில் வந்து 6th டேர்ம் 1ல் உள்ள யூனிட் 1 crocodile, யூனிட் 2 ட்ரீஸ், இந்த 2 போயமும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து யூனிட் 3ல் உள்ள ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படிங்கிற போயம் வந்து படிக்கணும். போயம் படிக்கிறதுக்கு முன்னாடி டெய்லியுமே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ஒரு தடவை எடுத்து படிக்கிறீங்களோ இல்லையோ சும்மா ரீட் பண்ணவாது செய்யுங்க. சிமிலினா என்ன, அனபோரானா என்ன, எபிகட்னா என்னன்னு வரிசையாக வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போயம் வந்து படிக்க ஆரம்பிங்க. டெய்லி வந்து போயம் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நீங்கள் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து டெய்லியும் ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது நல்லா மனப்பாடம் ஆயிரும். அது திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம். போயம் படிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ரீட் பண்ணணும். ஓகேவா? நான் அந்த 2 வீடியோ வந்து சொல்லியிருந்தேன், அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து நோட்ஸ் எழுதி வச்சுட்டு அதை அந்த போயம், எந்த போயம் படித்தாலும் இன்றைக்கி படிக்கிறோம் போயம் ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் படிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஒரு தடவை படிச்சுட்டு தான் இதை வந்து படிக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து தமிழில் என்ன படிக்கணும் அப்படின்னா 6th டேர்ம் 1ல் வந்து இயல் 1 இலக்கணம் வந்து முடிச்சிட்டோம். இயல் 2 இலக்கணமும் வந்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி இயல் 3 இலக்கணம் வந்து படிக்கணும். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் வந்து படிக்கணும். இதுதான் இன்றைக்கான டார்கெட். அப்போ தமிழில் வந்து 6th டேர்ம் 1ல் உள்ள இயல் 3 மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் படிக்கணும். இங்கிலீஷில் 6th டேர்ம் 1 யூனிட் 3ல் உள்ள ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் படிக்கணும். அதுக்கப்புறமா சோசியலில் 6th டேர்ம் 2ல் உள்ள லெசன் 1 தேசிய சின்னங்கள் வந்து படிக்கணும். இதுதான் இன்றைக்கான டார்கெட். இன்றைக்கி வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, இதில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத சுருக்கமாக வந்து சொல்கிறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இந்த 3 பாடத்துலேயும் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சுருக்கமாக வந்து சொல்கிறேன். பிடிச்சிருந்தா பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட்டுக்குள்ளே போய் அனிமல்ஸை வந்து சுற்றி பார்க்குற மாதிரி தான் இந்த ஸ்டோரி மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. இதில் தேசிய சின்னங்கள் எதெல்லாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். முக்கியமானதை மட்டும் ஃபாஸ்ட்டாக வந்து சொல்லிடுறேன். காட்டின் மையாச்சு எது அப்படின்னா புலி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து மயிலுக்கு போர்வை போத்துனது யார் அப்படின்னா பேகன் அப்படிங்கிற கடையெழு வள்ளல்களுள் ஒருத்தர். இவர் வந்து குறுநில மன்னன். சங்ககால தமிழகத்தை சேர்ந்தவர் தான் யார்? பேகன் அப்படிங்கிறவர். மயில்களுக்கான சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் வந்து இருக்குது. அடுத்து வந்து ஓங்கில் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓங்கில் அப்படின்னா என்னதுன்னா கங்கையில் வாழக்கூடிய டால்ஃபின். இந்த டால்ஃபின் வந்து நீர்வாழ் பாலூட்டி. இதோட வாயும் கரியால் முதலையோடைய வாயும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரியால் முதலை அப்படின்னா என்ன அப்படின்னா கங்கையில் வாழக்கூடிய முதலை தான் கரியால் முதலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இந்த ஓங்கில் அதாவது டால்ஃபினுமே வௌவால் மாதிரி மீயொலி அலையை பயன்படுத்தி தான் அதோடைய இரையை வந்து பிடிக்குமா. மீயொலி அலை அப்படின்னா என்ன அப்படின்னா கேலா ஒலி அலைகள், இதை பயன்படுத்தி தான் அதோடைய இரையை வந்து பிடிக்குமா. அடுத்து வந்து நதியை பற்றி கொடுத்துருக்காங்க. நதியில் வந்து கங்கையும் பிரம்மபுத்திராவும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கங்கை நதி வந்து இந்தியாவுடைய நீளமான நதி அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா 2525 கிலோமீட்டர் தொலைவு வந்து நம்ம இந்தியாவில் பாயக்கூடிய நதி வந்து கங்கை நதி. இந்த கங்கை நதியோட நீளமானது வந்து பிரம்மபுத்திரா 3848 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. ஆனால் பிரம்மபுத்திராவை விட கங்கை தான் இந்தியாவுடைய நீளமான நதின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா பிரம்மபுத்திராவை விட கங்கை நதி தான் இந்தியாவில் அதிக அளவு வந்து பாயுது. அதனால் கங்கை தான் இந்தியாவின் நீளமான நதி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து மாம்பழம் வந்து கொடுத்துருக்காங்க. மாம்பழம் வந்து இங்கே இமாம் பசந்த் அப்படிங்கிற ஒரு மாம்பழ வகையை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாம்பழ வகை வந்து முகலாயர் காலத்தில் ராஜாவுக்காகவே உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழம் தான் இந்த இமாம் பசந்த் அப்படிங்கிற மாம்பழம். அடுத்து ஆலமரம். கொல்கத்தாவில் அவுரா பூங்காவில் உலக சாதனை படைத்த ஆலமரம் வந்து இருக்குது. அதே மாதிரி நம்ம சென்னை அடையாறில் தியாசாபிகள் சொசைட்டிலையும் ஒரு பெரிய ஆலமரம் வந்து இருக்குது.
அடுத்து வந்து கருநாகம், கிங் கோப்ரா. இது வந்து உலகத்திலேயே கூடு கட்டி முட்டை வச்சு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு பாம்பு இனம். இது வந்து 18 அடி நீளம் வந்து வளரும். நஞ்சு கொண்ட பாம்பில் உலகத்திலேயே நீளமானது எது அப்படின்னா இந்த கருநாக பாம்பு அப்படிங்கிறது தான். அடுத்து வந்து புலியை பற்றி சொல்லியிருக்காங்க. புலி வந்து ரொம்ப கூச்ச சுபாவம் கொண்டதான். அடுத்து வந்து இந்திய காடுகளுடைய நிஜ ராஜா எது அப்படின்னா புலி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வரைக்குமே வந்து ஸ்டோரியாக தான் போகுது. அதுக்கப்புறம் வந்து இயற்கை தேசிய சின்னங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் எந்த வருஷத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதாவது இயற்கை தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி அதோடைய வருஷமுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆலமரம், தாமரை, அதுக்கப்புறம் மாம்பழம். இது மூணுமே 1950 இயற்கை தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது ஆலமரம், தாமரை, மாம்பழம் மூணுமே 1950 தேசிய சின்னமாக, இயற்கை தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆலமரத்தை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெருமையின் சின்னம், மருத்துவ குணம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தாமரை வந்து சேற்று நீரில் வளர்ந்தாலும் அழகான மலர் வந்து என்ன செய்யுது, மலருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து வந்து மாம்பழம். மாம்பழம் வந்து வைட்டமின் ஏ, சி, டி வந்து இருக்குது. இது சமவெளிகளில் அதிகமாக வந்து விளைவிக்கப்படுது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மயில் வந்து எப்போ தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1963. இது இந்தியாவை தாயகமாக கொண்டது. தோகை கொண்ட பறவை தான் எது, மயில் அப்படிங்கிறது. அடுத்து வந்து புலி. புலி வந்து 1973 தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பூனை இனத்தில் பெருசு தான் எது அப்படின்னா புலி. உலகத்தில் மொத்த புலி எண்ணிக்கையில் 70% வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவில் தான் இருக்குது. அடுத்து கங்கையாறு. கங்கையாறு வந்து 2008 இயற்கை தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதை வந்து கங்கை வந்து வற்றாத ஆறு. யானைங்கிறது வந்து 2010. இது வந்து யானையுடைய தாயகம் அப்படிங்கிறது வந்து ஆசியா. இது வந்து காட்டு பிரதேசத்தை பாதுகாக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது எது அப்படின்னா யானை. அடுத்து வந்து ஆற்று ஓங்கில். இது வந்து 2010 இயற்கை தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆற்றில் வாழுது அப்படின்னா அந்த ஆற்றுடைய சூழல், அமைவின் நிலை இதை உணர்த்தக்கூடிய கருவியாக வந்து இருக்குது. அடுத்து லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிற நுண்ணுயிரியை பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து 2012 இயற்கை தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது வந்து தோலமை பாக்டீரியா. அதை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து ராஜநாகம். ராஜநாகம் வந்து கோக்ஃபிபாகஸ் கானா. உலகின் நீண்ட விஷம் கொண்ட பாம்பு தான் எது அப்படின்னா இந்த ராஜநாகம். இந்தியாவுடைய மலைக்காடு மற்றும் சமவெளியில் என்ன செய்து வாழுது. அடுத்து வந்து தமிழகத்துடைய மாநில இயற்கை சின்னம். இது வரைக்கும் பார்த்தது இந்தியாவுடைய இயற்கை தேசிய சின்னங்கள் வந்து பார்த்தோம். இப்போ மாநிலம், ஸ்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழகத்துடைய மாநில இயற்கை சின்னம். விலங்குக்கு வந்து வரையாடு, பறவைக்கு வந்து மரகத புறா, மலர் வந்து செங்காந்தல் மலர், மரம் வந்து பனை மரம். இதுதான் நம்ம தமிழகத்துடைய மாநில இயற்கை சின்னங்கள். அடுத்து வந்து தேசிய சின்னங்களை ஒன்றையும் விரிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேசிய கொடியை பற்றி கொடுத்துருக்காங்க. 3 வண்ணம் இருக்கும். அதில் வந்து மேலே இருக்கக்கூடிய காவி நிறம் வந்து எதை வெளிப்படுத்துது அப்படின்னா தைரியத்தையும் தியாகத்தையும். கீழே இருக்கிற பச்சை நிறம் வந்து செழுமை, வளம். வெள்ளை நிறம் வந்து நேர்மை, அமைதி, தூய்மை. அதுக்கப்புறம் அசோக சக்கரம் வந்து கருநீல நிறத்தில் இருக்குது. அது வந்து அறவழியையும் அமைதியையும் என்ன செய்யுது, வெளிப்படுத்துது. அதில் அசோக சக்கரம் அப்படிங்கிறது 24 ஆரங்கள் கொண்டது. இது தேசிய கொடியுடைய நீள அகலம் பார்த்தோம்னா 3:2. இந்திய தேசிய கொடியை வடிவமைச்சது யார் அப்படின்னா ஆந்திராவை சேர்ந்த பிங்காளி வெங்கையா அப்படிங்கிறவர் தான் தேசிய கொடியை வந்து வடிவமைச்சவர். அதை முதல்ல ஏற்றினது யார் அப்படின்னா நேரு, ஜவஹர்லால் நேரு வந்து 15/8/1947 டெல்லியில் செங்கோட்டையில் வந்து ஏற்றியிருப்பாங்க. அடுத்து இந்த தேசிய கொடி, முதல் தேசிய கொடி, அதாவது சுதந்திர இந்தியாவுடைய முதல் தேசிய கொடி எங்கே நெய்யப்பட்டது அப்படின்னா தமிழ்நாட்டில் குடியாத்தம் அப்படிங்கிற ஊர். குடியாத்தம் எங்கே இருக்குது அப்படின்னா வேலூர் மாவட்டத்தில் வந்து இருக்குது. இப்போ அந்த தேசிய கொடியை எங்கே வச்சு பாதுகாத்துட்ருக்காங்க அப்படின்னா சென்னை புனித சர்ச் கோட்டை அருங்காட்சியகத்தில் அந்த தேசிய கொடியை வந்து பொதுமக்களுடைய பார்வைக்காக வச்சுருக்காங்க. கொடிக்காத்த குமரன் அப்படின்னு பாக்ஸ் கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க. கொடிக்காத்த குமரன் யாரை சொல்கிறோம் அப்படின்னா திருப்பூர் குமரனை தான் சொல்கிறோம். எதனால் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. திருப்பூர் குமரன் எங்கே பிறந்தார் அப்படின்னா ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் பிறந்தார். இவர் இளம் வயசுலேயே வந்து விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டார். அதுக்கப்புறம் 1932 வந்து காந்தியடிகளாக கைது செய்கிறாங்க. அப்போ நாடெங்கும் போராட்டம் வந்து நடக்குது. அப்போ காவல்துறை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா தாக்குதல் வந்து நடத்துகிறாங்க. குமரனை வந்து கடுமையாக தாக்குனதுனால அவர் என்ன செஞ்சிடறாரு, இறந்துடுறாரு. அவர் இறந்த பிறகும் அவர் கையில் இருந்த மூவர்ண கொடியை என்ன செய்யலை, கீழே விடவே இல்லையாம். அதனால் திருப்பூர் குமரனை வந்து என்ன சொல்கிறாங்க, கொடி காத்த குமரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய தியாகத்தை நினைவு கூர்ற வகையில் அதே நூற்றாண்டில் வந்து இந்திய அரசு என்ன செய்கிறாங்க, அஞ்சல் தலை வந்து வெளியிடுறாங்க. இதுதான் திருப்பூர் குமரனை பற்றி பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க.
தேசிய இலச்சினையில் மேல் பகுதி அடிப்பகுதி அப்படிங்கிற 2 பகுதி வந்து இருக்குது. இந்த தேசிய இலச்சினை எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா சாரநாத் அசோகர் தூணில் உள்ள உச்சியில் இந்த நான்முக சிங்கம் வந்து இருக்கும். அதைத்தான் நம்மளுடைய தேசிய இலச்சினையாக எடுத்திருக்கோம். தேசிய இலச்சினையாக எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஜனவரி 26, 1950 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போது அந்த சாரநாத் அசோக தூணில் உள்ள அந்த நான்முக சிங்கத்தை இங்கே வச்சு பாதுகாக்கிறாங்க அப்படின்னா சாரநாத் அருங்காட்சியகத்தில் வச்சு என்ன செய்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க. இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின், இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து அதோடைய அடிப்பகுதி மேல் பகுதி அப்படின்னு பார்த்தோமா, அதோடைய அடிப்பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னா சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் அதே அடிப்பகுதியில் வந்து யானையுடைய உருவம், குதிரை உருவம், காளையுடைய உருவம், சிங்கத்துடைய உருவம் வந்து கொடுத்துருக்காங்க. யானை வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஆற்றலுக்காக, குதிரையுடையது வந்து வேகத்துக்காகவும், காளையுடையது வந்து கடின உழைப்புக்காகவும், சிங்கத்துடையது வந்து கம்பீரத்துக்காகவும் வந்து கொடுத்துருக்காங்க. அடிப்பகுதியில் இதெல்லாம் இருக்குது. அடுத்து தர்ம சக்கரம் அப்படிங்கிறதும் அடிப்பகுதியில் வந்து இருக்குது. மேல் பகுதியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா 4 சிங்க உருவம் வந்து ஒன்றுக்கு ஒன்று பின்பக்கமாக அமைஞ்சிருக்கு, வட்ட வடிவத்தில் இருக்குது. 3 சிங்க உருவத்தை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். பின்னாடி இருக்கக்கூடிய 4வது சிங்கத்துடைய உருவத்தை நம்மளால் பார்க்க முடியாது. இதுதான் தேசிய இலச்சினை அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. இந்த தேசிய இலச்சினை அப்படிங்கிறது எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னா அலுவல் முறை கடித முகப்புலையும், இந்திய நாணயத்திலையும், கடவுச்சீட்லேயும் என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. அடுத்து தேசிய கீதம். நம்மளுடைய தேசிய கீதம் எது? ஜனகணமன. இது வந்து இந்தியாவுடைய இறையாண்மை ஒருமைப்பாடு, இதோட அடையாள சின்னமாக வந்து இருக்குது. இது எழுதினது யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். வங்காள மொழியில் எழுதியிருப்பாங்க. இதோடைய இந்தி மொழியாக்கத்தை ஜனவரி 24, 1950 இந்திய அரசியல் சபையால் என்ன செய்யப்பட்டது, தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து 1911, அதாவது இந்த தேசிய கீதம் பாடல் முதல்ல எங்கே வந்து பாடப்பட்டது அப்படின்னா 1911 டிசம்பர் 27 கொல்கத்தாவில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு வந்து நடந்திருக்கும். அந்த மாநாட்டில் தான் முதல்ல இந்த ஜனகணமன அப்படிங்கிற பாடல் வந்து தேசிய கீத பாடல் வந்து பாடப்பட்டது. தேசிய கீதத்தை பாடும்போது நம்ம என்ன வந்து பின்பற்றணும் அப்படின்னா இந்த பாடல் வந்து 52 வினாடி மட்டும்தான் பாடணும், இசைக்கணும். இந்த பாடல் பாடும்போது எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் நேராக நிற்கணும். அடுத்து பொருள் புரிந்து பாடணும். இதுதான் வந்து தேசிய கீதத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து தேசிய பாடல். நம்மளுடைய தேசிய பாடல் எது? வந்தே மாதரம். இதை எழுதினது யார் அப்படின்னா வங்க எழுத்தாளர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படிங்கிறவர். இவர் வந்து ஆனந்த மடம் அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருப்பார். அந்த நாவலில் உள்ள ஒரு பாடல் தான் எது? வந்தே மாதரம் அப்படிங்கிற இந்த பாடல் விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தது. அதனால் தேசிய கீதத்திற்கு இணையான பாடல் அப்படிங்கிற சிறப்பு வந்து இந்த பாடலுக்கு அளிக்கப்பட்டிருக்கு. தேசிய பாடலாக அறிவித்தது யார் அப்படின்னா அரசியலமைப்பு சட்ட நிர்ணய மன்ற தலைவரும் மேனாள் குடியரசுத் தலைவருமான ராஜேந்திர பிரசாத் தான் 1950 ஜனவரி 24 அன்னைக்கு தேசிய சின்னமாக அறிவிச்சிருப்பார். தேசிய உறுதிமொழி என்ன அப்படின்னா இந்தியா எனது தாய்நாடு அப்படின்ற இந்த உறுதிமொழியை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் அப்படிங்கிறவர். இவர் வந்து தெலுங்கில் எழுதியிருப்பார். அடுத்து வந்து தேசிய நுண்ணுயிரி லாக்டோபேசிலஸ் டெல்புரிக்கி 2012 தேசிய நுண்ணுயிரியாக அறிவிக்கப்பட்டது. இந்திய நாணயம் INR இதோடைய சிம்பிள். அடுத்து வந்து இந்தியாவுடைய அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் என்ன அப்படின்னா ரூபாய். 16ஆம் நூற்றாண்டில் மன்னர் ஷெர்ஷா சூரி வந்து ஒரு வெள்ளி நாணயத்தை வெளியிடுவார். அதோடைய பெயர் என்ன அப்படின்னா ருபியா அப்படிங்கிறது. அந்த பேர் தான் மருவி ரூபாய் அப்படின்னு வந்திருக்கு. இந்த ரூபாய்க்கான சின்னம் அப்படிங்கிறத யார் வடிவமைச்சா அப்படின்னா டி உதயகுமார் அப்படிங்கிறவர், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். 2010 இந்த ரூபாய்க்கான சிம்பிளை வந்து என்ன செஞ்சிருப்பார், வடிவமைச்சிருப்பார். அடுத்து வந்து தேசிய நாட்காட்டி. கனிஷ்கர் காலத்தில் சகாண்டு முறை அப்படிங்கிறது தொடங்குச்சு. இளவேனில் சம பகல் இரவு நாள் வந்து மார்ச் 22 வந்து தொடங்குது. ஆனால் லீப் ஆண்டு அப்படின்னா மார்ச் 21 என்ன செய்து தொடங்குது. இது பிரபல வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாஹா தலைமையில் நாட்காட்டி சீரமைப்பு குழுவுடைய பரிந்துரையில் 1957 மார்ச் 22 முதல் தேசிய நாட்காட்டி வந்து என்ன செய்யப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்த தேசிய சின்னத்துடைய முக்கிய பங்கு என்ன அப்படின்னா நாட்டுப்பற்று, அதுக்கப்புறம் ஒற்றுமை உணர்வை வளர்க்குறதுல தேசிய சின்னம் முக்கிய பங்கு வந்து வகிக்குது. தேசிய விடுமுறை நாட்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சுதந்திர தினம், அதுக்கப்புறம் குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி, இது 3மே கொடுத்துருக்காங்க தேசிய விடுமுறை நாளாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சுதந்திரம் நமக்கு தெரியும் ஆகஸ்ட் 15,
நாடு விடுதலை அடைஞ்ச அன்னைக்கு மகாகவி பாரதியாருடைய பாடலான ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே அப்படிங்கிற இந்த பாடலை அகில இந்திய வானொலியில் பாடினது யார் அப்படின்னா கர்நாடக இசை பாடகியான டி.கே. பட்டம்மாள் வந்து பாடியிருப்பாங்க. சுதந்திர நாள் அன்னைக்கு நாட்டுடைய பிரதமர் வந்து என்ன செய்வாங்க, டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் கொடியேற்றுவாங்க. அடுத்து குடியரசு தினம். குடியரசு தினம் 1950 ஜனவரி 26 அன்னைக்கு நம்மளுடைய இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டுச்சு. இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாளை தான் நம்ம என்ன சொல்கிறோம், குடியரசு தினம் அப்படின்னு சொல்கிறோம். 1947 விடுதலை அடைஞ்சாலுமே இந்தியாவுடைய கௌரவ தலைவராக இருந்தது யார் அப்படின்னா பிரிட்டனிய அரசி தான் வந்து இருந்திருப்பாங்க. குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு நம்ம நாட்டுடைய முதல் குடிமகன் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். அதனால் குடியரசு நாளில் டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் கொடியேற்றது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். அப்போ சுதந்திர நாளில் கொடியேற்றது டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் கொடியேற்றுவது வந்து பிரதமர் வந்து கொடியேற்றுவாங்க. குடியரசு நாளில் வந்து குடியரசுத் தலைவர் வந்து செங்கோட்டையில் வந்து கொடியேற்றுவாங்க. இந்திய குடியரசு நாளை அடுத்து 3வது நாள், அதாவது ஜனவரி 29 பாசறைக்கு திரும்புதல் அப்படிங்கிற ஒரு விழா வந்து நடத்துகிறாங்க. அது வந்து யார் நடத்துகிறாங்கன்னா தரைப்படை, கடற்படை, விமானப்படை, இதை வந்து இசைக்குழுவினர் நிகழ்ச்சி வந்து நடத்துகிறாங்க. இதோடைய முதன்மை விருந்தினர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். அன்னைக்கு 6 மணிக்கு வந்து மாலை 6 மணிக்கு வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய மாளிகையை மின் விளக்குகளால் அலங்கரிக்கிறாங்க. காந்தி ஜெயந்தி. தேசத்தந்தை மகாத்மா காந்தியுடைய பிறந்தநாள் வந்து அக்டோபர் 2. இவருடைய பிறந்தநாளை வந்து சர்வதேச அகிம்சை நாளாக வந்து கொண்டாடுறோம். அங்கீகரித்தது வந்து 2007 கரியால் முதலை அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து கரியால் முதலை அப்படின்னா என்னதுன்னா கங்கை முதலை, ஆற்று ஓங்கில்னா கங்கையில் வாழக்கூடிய டால்ஃபின், மீ ஒலி அப்படின்னா என்னது கேலா ஒலி அலைகள் அப்படிங்கிறது. கடைசியில் வந்து மூவண்ண கொடியை தேசிய கொடியாக ஏற்றுக்கொண்டது எப்போ அப்படின்னா 1947 ஜூலை 22. இவ்வளோ தான் இந்த பாடத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்றைக்கி வந்து இதை படித்து முடிச்சிருங்க, ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து வந்து தமிழ் வந்து பார்க்கலாம். தமிழில் வந்து மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் வந்து மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் இதெல்லாம், மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் இதெல்லாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. சொல்லுடைய இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள் எதெல்லாம் அப்படிங்கிறது. அடுத்து மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் எது, மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் மொழி முதல் எழுத்துக்கள், மொழி முதல்ல வரக்கூடிய எழுத்துக்களையும் மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்களையும் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிங்க, ஈஸியாக இருக்கும். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை சொல்லலை. வேணும்னா சொல்லுங்கள், தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். அடுத்து இங்கிலீஷில் வந்து ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ். பையனை அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு, அவன் பேர் வந்து ராஜ், அவனை கூப்பிட்டு சின்னமன், பெட்டல் லீவ்ஸ், ஜிஞ்சர், கார்லிக் இதெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க. ஆனால் அவன் பாட்டு பாடிக்கிட்டே வந்து கடைக்கு போயிட்டு அங்கே போய் எல்லாத்தையுமே மறந்துட்டு அவங்க சொல்லாததை வந்து வாங்கிட்டு வந்துடுவான். எதுனா சீசம் சீட்ஸு, ஆனியன்ஸு, டொமேட்டோஸ், பிக்கிள்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துடுவான். இந்த போயம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், எளிமையாக வந்து படிச்சிடலாம். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் போயம் படிக்கிறதுக்கு முன்னாடி டெய்லியுமே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ரீட் பண்ணுங்கள். இதை வந்து இன்றைக்கி படித்து முடிச்சுருங்க. அன்னன்னைக்கு கொடுக்குறத அன்றைக்கே வந்து கண்டிப்பாக முடிச்சுருங்க. ஒரு 5 மணி நேரம் நீங்கள் டைம் ஒதுக்கி படிச்சிங்கனாலே நான் கொடுக்குறத வந்து நீங்கள் முடிச்சிடலாம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தெளிவாக ஆன்சர் பண்ணுறேன். ஓகேப்பா, எல்லோரும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க.